2026 கூட்டணி ஆட்சி தான் அமையணும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இப்போ ஜி.கே. வாசனும் வரவேற்றிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அம்மையாருமே வந்து திருமாவளவன் வந்து எங்கள் ஆட்சியில் பங்கு இருக்கணும்னு தானே இடையில ஒரு வீடியோவை செருக விட்டு அப்புறம் மெதுவாக அப்படி நீக்கினாரு. இன்னைக்கு அவர் மாநாடு நடத்துறதே மதுவுக்காக இல்லை, கூட்டணிக்காக தான். கூட்டணி கட்சிகளை மிரட்டவே திருமாவளவன் மாநாடு நடத்துவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கூட்டணியில இருக்கிறதா இல்லையா நான் மிரட்டி பார்க்கிறேன் அப்படின்றதான் அவரோட மாநாடு. அதனால வருங்காலத்தில் இப்போ சில கட்சிகள் வந்து இல்லை கூட்டணி ஆட்சியே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு வருங்காலம் இருக்காது. வருங்காலத்தில் அவரவர்கள் பலத்தை அவர்கள் நிரூபிக்க பாடுபடுவார்கள். கூட்டணி ஆட்சி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாநாடு நடத்துறதுல திமுக கூட அழைப்பு கொடுத்திருக்காரு. எந்த வகையில் சாத்தியம்? ஏன்னா பல அமைச்சர்கள் ஃபேக்டரி நடத்திட்டு சொல்லி சொல்றாங்க. இந்த சூழ்நிலை எப்படி சாத்தியம்? சொல்றாங்கல்ல, உண்மைதான், செய்யறதுனால தான் சொல்றாங்க. அதனால நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன், கோடாரிகள் எல்லாம் சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தினால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இவங்களோட மாநாடு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துக்கொண்டு எப்படி பேச முடியும்? அதில் வேறு திருமாவளவன் சொல்கிறார், இல்லை அவங்கள வைத்துக்கிட்டே நான் பேசினேன், இதுக்கு முன்னாலெல்லாம் பேசினேன், கலைஞரை வைத்துக்கிட்டே இப்போ பேசி ஒன்றும் நடக்க போகிறல. அப்போ பேசுறதுக்கு தான் மாநாடா? மதுவை ஒழிப்பதற்கு நீங்கள் மாநாடு நடத்தலையா? ஆக சம்பிரதாயத்துக்கு நடத்துக்கிறீங்களா? கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையான்னு மிரட்டுறதுக்கு நடத்துறீங்களா? ஆக இது வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு நாடகம் இதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் மாநாட்டுக்கு வருவதற்கு முன்னால் மதுக்கடைகளை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் மது ஆலைகளை என்ன செய்ய போகிறோம், எங்களது மது கொள்கை என்ன என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். எல்லாத்தோட உச்சகட்டம் விசிகாவை சார்ந்த சில பெண்மணிகள் மத்திய அரசை எதிர்த்து போராடுறாங்க. கடையை திறந்தது மாநில அரசு, அதற்கு டார்கெட் கொடுக்கறது மாநில அரசு, அவர்களுக்கான உற்பத்தி செய்வது மாநில அரசு, அவர்களை சார்ந்தவர்களே இதை உற்பத்தியும் செய்கிறாங்க. அதனால் கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆனால் இப்போ மத்திய அரசை எதிர்த்து போராடுவார்களாம். இதுதான் இவர்களோட மாடல், திமுக மாடல். அதனால மக்கள் அதையெல்லாம் இனிமேல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.